ரொம்ப நெகிழ்வா இருக்குது இந்த நிகழ்ச்சி. அதோடு மட்டும் இல்ல, இப்படி ஒரு கூட்டத்தை சமீபத்தில் நாங்கள் பார்த்ததில்லை. ஏதோ ரகசிய கூட்டங்களில் மாதிரி பேசிட்டு இருக்கோம் பல இடங்கள்ல. 25 பேர் வந்தாலே இது ரொம்ப அதிசயங்க அப்படிங்கிறாங்க. உண்மையா இலக்கிய கூட்டங்களுக்கு ஆளை காணோம். போன வார கூட்டத்துக்கு ஏன் வரலன்னு ஒருத்தர் கேட்டேன். நீங்க போன வட்டம் டிவியில வரல அப்படின்னு அவர் என்னைய கேட்டாரு. அப்ப நாங்க அப்படி வந்தா தான் பார்க்கறதுக்கான சூழல் வந்துருச்சு. இந்த அரங்கத்துக்குள்ள வந்த உடனே அப்படியே அதிசயித்தேன். வெளியில நல்லா காத்து வருது. இது ஏசி வெளியில இருக்கும் போட்டிருக்குன்னு நினைச்சேன் வந்த உடனே. அப்படியான ஒரு கூட்டம். அதுவும் 3 மணிக்கு நான் இந்த பக்கத்தை கிராஸ் பண்ற போது நிக்கிறாங்க மக்கள். எப்படி ஒரு ஆச்சரியம் பாருங்க. எந்த ஊர்லையும் நான் பார்த்ததில்லை. அவங்க சொல்றாங்க இதுக்கு மேல எங்களால நடத்த முடியாது போட்டிருக்கு அப்படின்னு. இடமில்லையே, பத்தலையே, நாங்க எங்க போய் உட்கார வைப்போம் அப்படிங்கிறாங்க. வந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கு நான் முதல்ல நன்றி சொல்றேன். ஏன்னா நான் இவங்க என்ன கொடுத்து வர வச்சாங்க சொல்லுங்க பார்ப்போம். இல்லையே, ஒண்ணும் இல்லை. அவர் அழைக்கிறார் இவர் அழைக்கிறாருங்க மாதிரி கூப்பிட்டாங்களா? இல்லையே. அப்படிலாம் ஒரு வார்த்தை கூட சொல்ல. அதுக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? மனிதர்கள் நேருக்கு நேரம் பேசிக்கிறதா. நீங்க என்னதான் தொலைக்காட்சியில பேசுங்க, 1000 தான் நீர்வீழ்ச்சியை பார்த்தாலும் அந்த தென்காசியை தாண்டின உடனே ஒரு சாரல் வந்து முகத்தில் அடிக்கும் தெரியுமா? அப்படி லேசா தொடச்சோம்னா ஈரமா இருக்கும். அதை எங்க உணர்வோம் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம டிவியில் உணர்றோமா? இல்லை. அதுவும் இப்போ டிவி விளம்பரத்தெல்லாம் பார்க்க பார்க்க பயமா இருக்குது. சாப்பிட்ற நேரம் தான் அந்த டாய்லெட் விளம்பரம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது தொட்டு இப்படி முகத்துல எல்லாம் தடவிட்டு ரொம்ப அநியாயம். அது என்னதான் விளம்பரம் பண்றது ஒரு கணக்கு இல்லையா? கரெக்டா நான் பார்த்துருக்கேன். செய்தியோ என்னமோ பார்க்கலான்னு உட்காந்து சாப்பிட்டு அந்த நேரம் பார்த்து வந்துருவார் அவர் அப்பாஸ். வந்துட்டு போறாரு, நமக்கு ஒன்றும் இல்லை. அதாவது விளக்க வேற சொல்லி இது ப்ளீஸ் பண்ணீங்கன்னா நுரையா வந்து இதை நம்ம கேட்டோமா? நம்ம என்ன செய்ய முடியும்? அதில் என்ன கோபத்தில் வேணா டிவி அமர்த்தலாம், அவ்வளவுதான். ஆனா இப்ப டிவியும் நம்ம பார்க்குற உரிமையெல்லாம் இல்லாமல் போயிடுச்சுங்க. நான் ஒரு வீட்டில் பார்த்தேன், ஒரு 10-12 பேர் ஒன்னா உட்காந்து கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு நான் குடும்பமே லூஸா இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சேன். என்னன்னு பார்த்தா முன்னாடி 1.5 வயசு பிள்ளை கையில ரிமோட் இருக்கு. அப்படியே அதை வாங்கினோம்னா உருண்டான் அப்படியே எல்லாரும். அதனால அவன் கையில கொடுத்துட்டு எல்லாரும் பேசாம உட்காந்துருக்காங்க. அப்படியே என்ன ஒருத்தர் அறிமுகப்படுத்தினார் அவங்க வீட்டில். அங்கே ஒரு 4.5 வயசு குழந்தைக்கு ஞானசம்பந்தன். இப்ப சேகர் அறிமுகப்படுத்தினார்ல என்னை, அது மாதிரி ஞானசம்பந்தன் பார்க்கல. அந்த பிள்ளை சினிமாவில் வருவார், தெரியாது, கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாமல் பேசுது. பட்டிமன்றம்லாம் பேசுவார். அப்புறம் அவர் தோத்துட்டு கடைசியில் என்கிட்ட கேட்டார், நீங்க கார்ட்டூன்ல வருவீங்களா அப்படின்னு கேட்டார். நான் ஏன் கார்ட்டூன்ல வர்றேன் அப்படின்னேன். பார்த்தீங்களா, நீங்க கார்ட்டூன்ல வந்திருந்தா இந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கும். இனி நம்ம என்னென்ன அவதாரம் தான் எடுக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இங்க தலைமையேற்று தொடங்கி வைத்த ஐயா அவர்கள், வருமானத்துறையினுடைய உயர் அதிகாரி அவர்கள் ஐயா திரு ரவி அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. ரொம்ப அழகாக பேசுனாங்க, இயல்பாக அழகாக பேசுனாங்க. அவரை பார்த்து எல்லாரும் பயந்தோம் அப்படின்னு கூட சொன்னோம். புதுக்கவிதைகள் சொல்றோம் இல்லைங்களா? இந்த புதுக்கவிதைகள்லாம் ரொம்ப அதை படித்து ரசிக்கிறப்ப நம்மளை அறியாமல் ஒரு புன்னகை வரணும். அது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வேற ஒன்றும் இல்லை. ராமன் வந்து அங்கே அந்த இலங்கைக்கு போகிறதுக்கு பாலம் கட்டின போது எல்லாம் உதவி பண்ணாங்க. அப்போ அணில் கூட உதவி பண்ணுச்சு அப்படிம்பாங்க. அப்படி உதவி பண்ண உடனே ராமர் வந்து அதை கூப்பிட்டு அப்படின்னாராம். அது உடம்புல 3 கோடு விழுந்துதான். உண்மையை சொல்றேன், அமெரிக்காவுக்கு நானும் என் துணைவியாரும் போயிருந்தா ஐயா வந்திருந்தாங்க, முத்துராமன் ஐயா வந்திருந்தாங்க. அந்த ஊர் அணில் பார்த்தீங்கன்னா பூனை அளவுக்கு இருக்கு. அணில் தான், ஆனா முதுகுல கோடு இல்லை.